ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் கீ ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கீ ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக எல்லா விதமான நான்வெஜ் குருமாவும் நம்ம சர்வ் பண்ணலாம், வெஜ் குருமாவும் சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். இந்த பெரிய டம்ளரால் 1.25 டம்ளர் அளவு அரிசி அளந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது தாவத் சூப்பர் பாஸ்மதி ரைஸ். ஜீரக சம்பா அரிசிலையும் நீங்கள் இதை செய்யலாம். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நெய், அதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, அதுக்கப்புறம் 8 முழு முந்திரியை இந்த மாதிரி பாதி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் 1 நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா பாதி பாதியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புதினா இலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை முடி லெமன் அளவு தேவைப்படுது. இப்போ இந்த பேனில் தான் நான் இந்த கீ ரைஸ் செஞ்சு காட்ட போகிறேன். தம் வச்சு தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலாம், நான் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன் வீடியோவில். இப்போ இதில் 3.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். ஜீரகமும் சேர்த்துட்டு இதெல்லாம் லேசாக பொரிய ஆரம்பித்ததும் நம்ம இதில் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு லேசாக செவந்ததும் நம்ம இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் அதிகமாக போடக்கூடாது, ஃப்ளேவர் இனிப்பாகிடும் அப்புறம் கீ ரைஸு. அதனால் ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா. இந்த கீ ரைஸ் ரொம்ப காரமாக இருக்காது, மைல்டான காரத்தில் இருக்கணும். இப்போ தான் நம்ம கிரேவியோடு சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதனால் இந்த அளவு பச்சை மிளகா போதும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது, அது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இது லெஸ் ஸ்பைஸியாக இருக்கும் இந்த சாதம், ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1.25 டீஸ்பூன் அளவு கல் உப்பு நான் இதில் சேர்க்குறேன். இந்த இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே நம்ம இந்த உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரலையும் அது நம்ம வதக்கிக்கணும் நல்லா. இந்த மீன் டைமில் நம்ம தனியாக இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி இழந்து அதை சூடு பண்ணிக்கலாம். நான் கெட்டிலில் சூடு பண்ண போகிறேன். இன்ஸ்டண்ட்டாக சூடாகிடும் கெட்டிலில் 1 நிமிஷத்துலேயே. நம்ம 1.25 டம்ளர் அளவு அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு 2 பங்களவு தண்ணி எடுத்துக்கணும். 2.5 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை சூடு பண்ணி நம்ம இதில் சேர்க்க போகிறோம். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த இஞ்சி பூண்டு வதங்கின உடனேவே நம்ம இந்த தண்ணியும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி தண்ணியை நம்ம தனியாக சூடு பண்ணி சேர்க்கறதுனால நம்ம அந்த முந்திரி பருப்பெல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகாமல் நல்லாயிருக்கும். அதே டைம் நமக்கு கீ ரைஸ் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸ் தான். சூடான தண்ணியில் அரிசியை சட்டுன்னு நம்ம சேர்த்து செஞ்சிடலாம். இப்போ இதில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துடலாம். அடுத்து லெமனும் சேர்த்துடலாம். லெமன் ஜூஸை நம்ம இந்த டைமில் புழிஞ்சு விட்டால் கரெக்டாக இருக்கும். புளிப்புக்காக, லேசான புளிப்புக்காக இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். சப்போஸ் உங்ககிட்ட லெமன் இல்லைன்னா ஒரே ஒரு சின்ன தக்காளியை நீங்கள் வெங்காயம் வதக்கின அப்புறம் போட்டு சேர்த்து வதக்கி செஞ்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அரிசியை சேர்த்துடலாம். அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு நம்ம அரிசியை சேர்த்துடலாம். கரெக்டான அளவு தண்ணி இது. தம் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் இப்போ 1க்கு 1.25 அளவு தண்ணி வச்சா போதும். 2 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ அரிசி சேர்த்தோன்னே சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு 50% இந்த ரைஸ் நல்லா வெந்துடும். இப்போ கலந்து விட்டுட்டு நல்லா நம்ம சிம்மில் ஒரு 3 மினிட்ஸ் விட்டுடலாம். சைடில் நம்ம இன்னொரு தவா வச்சுக்கலாம். தவா மேலே தான் நம்ம தம் வைக்க போகிறோம். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த தவாவை சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு நம்ம இந்த அரிசி எடுத்து வைக்க போகிறோம். இந்த டைமில் நல்லா 80% இந்த ரைஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த மாய்ஸ்சரை எடுக்கிறதுக்காக தான் நம்ம தம் வைக்க போகிறோம். தவா நல்லா சூடான அப்புறம் சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா வெயிட் ஒன்று வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வச்சப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி ஆவி பறக்க நம்ம கீ ரைஸ் வந்து சூப்பராக தயாராகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான பிரியாணியும் கூட இந்த மாதிரி தம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த கீ ரைஸ் வந்து மட்டன் குருமாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த மட்டன் குருமா எப்படி செய்யறதும் வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய பிளேலிஸ்ட் எல்லாம் போய் செக் பண்ணுங்கள், நான்வெஜ் பிளேலிஸ்ட்டை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.